நன்றி சார். 10:30 மணி ஆச்சு. ஆமா சார், நானும் அதான் சொல்றேன். அதான் நாங்க 10 மணிக்கே பிரேம்ஜிலாம் சீக்கிரம் பேசுங்கப்பா மூட போறாங்கன்னாரு. என்ன அப்படின்னு கவுண்டர் ஃபுட் கவுண்டர் சி ஒரு குவார்டர் சொல்லேன் அப்படின்றத சொல்லினே இருப்பாரு. இப்போ அதை மாற்றி வேற ஒரு டைலாக் சொல்ல வச்சிருக்கீங்க இந்த படத்தின் மூலமா. மொத்தமா அவங்களாம் டாட்டா சொல்லிக்கிட்டே மேடைக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான உள்ளங்கள் அர்ச்சனை 28. The gang is here. The gangsters are here. Please put your hands together for Venkat Prabhu sir. Mahat is there. Mahat Chennai 62 இருந்தாலும் பரவாயில்ல வாங்க. வைபவ் சார் வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க சார். வாங்க வாங்க சார், வாங்க சார். பிரேம்ஜி எங்கே இருக்காரு? பிரேம்ஜி சார் இருக்காரு. ஜெய் சார் எங்கே இருக்காரு? வாங்க ப்ளீஸ் வாங்க. சமுத்திரக்கண்ணி சார் அப்படியே நீங்களும் வந்து ப்ளீஸ் வந்துருங்க சார். வாங்க சார், வாங்க சார். வெங்கட் பிரபு சார். குட்டி குட்டியாக அழகாக வாழ்த்து சொல்ல வெங்கட் பிரபு அவர்கள் எல்லாரும் சார்பாக மேடைக்கு வந்துள்ளார். மைக்கு குடுமா. எல்லாருக்கும் வணக்கம். டிடிடி நிதிஷ் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் யுவர் டீம். அப்புறம் வந்து ஜீவா ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்ணன் ரவி சாருக்கு வந்து யாருக்கு சொல்லணும்? ஓ கேமராக்கு சொல்லணுமா? நீங்க பேசுங்க சார். ஓகே ஓகே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 26 வந்து நியூ இயர் வந்து நான் கர்ணன் ரவி சார் அவங்க கூட தான் இருந்தேன், அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்தோம். ஸோ கர்ணன் ரவி சார் இந்த 26 உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 26 உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் தீபக் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும், அவங்க சிஸ்டருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, அவரை பற்றி கர்ணன் ரவி சார் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் இப்போ தான் ஒரு ஃபியூ இயர்ஸாக ஒரு பழக்கம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு கர்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன் அது இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் லைக் ஏன்னோ ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன், ஒரு 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 காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர். ஸோ நிறைய திட்டு எனக்கு வரல, அப்படி வர மாட்டேங்குது. அப்படி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய உரிமையோடு நிறைய திட்டுகள் வாங்கியிருக்கேன். அவரே சொல்லுவார். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அண்ட் உண்மையை சொல்லணுன்னா யூஏஇயோட கோட் அவர் தான், அப்படி தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது உங்களுக்கு பேங்க் வேறு வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் தட் டீம் அஸ் வெல் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஜீவா ப்ரோ போகிறோன்னு நினைக்கிறேன். கம் ஆன் லெட்ஸ் டு இட். அண்ட் ஐ திங்க் ஜனகன மனகதி பாடி மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு போயிடலாம். சௌத்ரி சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ரொம்ப நேரம் வைபவ் பேச வேணாம்ல, போகிறோம்ல மாதத்து வைபவ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ரொம்ப நேரமாக பாவம் ஜீவா ப்ரோ வந்து ரொம்ப நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது தெரியுது எனக்கு. லைட் அப்போ வேறு இருக்காரு, என்னால் ஃபுல்லாகவும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அவருக்காக தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் நன்றிகள். நன்றி சார். 10:30 மணி ஆச்சு. ஆமாம் சார், நானும் அதான் சொல்கிறேன். அதான் நாங்கள் 10 மணிக்கே பிரேம்ஜிலாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். பாரு அவங்கெல்லாம் அந்த ஃபீலிங் புரியுதுல்ல உங்களுக்கு? அதுதான். ஸோ அதனால வந்து ஜனகன மனகதி பாடி சார் ஜீவா சார் இப்போ தான் சார் ஜீவா பேசணுமா? ஓகே, இன்னும் என்ன ஐயோ. ஸோ அடுத்ததாக திருவாளர் ஜீவா அவர்கள் ஜீவா சாருக்காக ஒரு மேடையை வந்து ஆமாம் சார் கலக்குவார். ஜீவா சார் அப்படி எப்படி சார் என்ட்ரி, மாசான என்ட்ரி சார். இருங்க ஜீவா சார். சார் இது மாதிரி தான் நானும் உள்ளே வந்தேன். சரி நீங்களும் வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், இருக்கும்போதே அந்த 2 வார்த்தை பேசணும் தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு துபாய் போகும்போது சார் யாருன்னு தெரியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன்.
கண்ணன் ரவி அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்தாரு. பட் ஒரு 4 நாள் அவரோட இதில் இருந்தோம். திருப்பி வரும்போது நான் பேரில் ஒரு சின்ன எடிட் பண்ணி கர்ணன் ரவி அப்படின்னு வச்சுட்டேன். அந்தளவுக்கு வந்து அங்கே எங்களை சூப்பராக பார்த்துக்கிட்டு, எங்களை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அவர் பயங்கரமாக பார்த்துக்கிறாரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நிச்சயமாக அந்த புண்ணியமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி சார். நான் 2-3 வாட்டி விளையாட்டாக சொல்லியிருக்கேன், ஆனால் அதுதான் உண்மை. அதாவது துபாய்க்கு பிழைக்க போன ஒருத்தர் இன்றைக்கி துபாயவே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை சொல்லலாம். எல்லாம் துபாயில் வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க, பட் இவர் துபாயவே வாங்கி செட்டில் ஆகிருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன்னு நினைக்கலாம், பட் இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கும் தெரியும். அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான். அண்டு உங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்டலாம் இவரோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியாது, பட் இவர் கொடுத்த ஃபோன் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே போனாலே வந்து தலைவன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் தான் உண்மையாக ஒத்து கையை தூக்குறாரு. ஸோ வந்து அப்படி எல்லார்கிட்டையும் வந்து அந்த ஐஃபோனை கொடுத்து அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறதில்ல அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இந்த படம் தலைவர் தம்பி தலைமையில், உண்மையிலே தலைவர் தம்பி உங்கள் தலைமையில் நிறைய நல்ல நல்ல தமிழ் சினிமாக்கள் நீங்கள் எடுக்கணும், எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும். நிதிஷ் ப்ரோ, நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்து இந்த கம்பெனி இன்னும் நிறைய படம் பண்ணணுன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. அண்டு ஜீவா ப்ரோ, உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னா ஜீவா ப்ரோ சொல்லலாம். மிக மிக ஒரு பெரிய டேலண்ட்டு, அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராமில் இருக்கட்டும், அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் வேறு ஒரு வேரியேஷனு, ஈயில் ஒரு வேரியேஷன், அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர். உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நண்பனாக ஒரு ஃபேனாக சொல்கிறேன் ப்ரோ, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இந்த படத்தின் மூலமாக நிதிஷ் ப்ரோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்னென்னா அவர் எங்கே போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து எங்கே போனாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. மச்சி ஒரு குவார்டர் சொல்லேன் அப்படின்றத சொல்லினே இருப்பார். இப்போ அதை மாற்றி வேறு ஒரு டைலாக் சொல்ல வச்சுருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. அது என்ன டைலாக் நான் சொல்லி நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பலை. எப்படி மேலே வரும்போது கேட்பாங்க அர்ச்சனா, அப்போ சொல்லுவார், அப்போ அந்த பஞ்சாயத்து வந்துடும். அண்ட் பிரார்த்தனா ஹீரோயின் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் மட்டும் சொல்லாதீங்க, உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம், ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் அப்படின்றத சொல்லாதீங்க. இப்போ நான் கூட தான் சின்ன வயசுலேருந்தே அர்ச்சனாவோட ஃபேன், எனக்கு தெரியும், பட் அதை நான் சொல்கிறது இல்லை, ஏன்னா அது ஒரு நாகரிகம் கருதி நான் சொல்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஸோ இந்த படத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை திறந்து வச்சுருக்கீங்க நிதிஷ் ப்ரோ அண்டு கண்ணன் ரவி சார். தீபக் ப்ரோவும் அப்படி தான், ஒரு அப்பாவுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு பிள்ளை. நீங்கள் சம்பாரித்தது காசு பணத்தை விட இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தையும் நிறைய இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தான், இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான். இன்னும் பல படங்கள் நீங்கள் வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் தமிழ் சினிமாவை சிறப்பாக உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நடுவில் வந்து அஸ்ட்ராலஜர் ஷெல்வி, அவரை பார்த்தோன்னே எல்லோரும் நல்ல டைம் என்னங்க சொல்லுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணன் ரவி எனக்கு சமீபத்தில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு நல்ல நண்பனானார். அவர் படம் நான் ஒன்றும் நடிக்கலை, ஆனால் அவரை பற்றி நான் நேராக பார்த்தேன். பார்க்கும் பொழுது நான் எத்தனையோ தயாரிப்பாளரை பார்த்துருக்கேன், நடிகர்கள் பார்த்துருக்கேன், இயக்குநர்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனை நான் வந்து சமீபத்தில் பார்த்தது கண்ணன் ரவி. அது வந்து அவர் ஒரு கன்விக்ஷன் கரெக்டாக வச்சுருக்கார். 2.5 மணி நேரம் கிட்ட கதை சொல்லு, கன்வின்ஸ் ஆனால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை இல்லை சார் அப்புறம் பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அவருக்கு என்ன வெற்றியோ தோல்வியோ அது என்னால் வரணுமே தவிர அடுத்தவர்களால் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய மகன் ரொம்ப தீபக்கை ரொம்ப பேசி நான் கேட்கலை. பட் இப்போ கதை கேட்டார். 20 மினிட்ஸில் எனக்கு இது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை, நான் படம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். அந்த இது எனக்கு ஆர்பி சௌத்ரி சார்லாம் சாதாரணமான ஒரு தடவை வாக்கிங் போகும்போது நான் அவர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கும்போது, படம் எப்படி அப்படின்னார். நீங்கள் பார்த்தீங்களா சார், சன்ரைஸ்லாம் நல்லா எடுத்துருந்தாருனார். சன்ரைஸை விடுங்க, டயலாக் பார்த்தீங்களான்னார். அவர் போய் தியேட்டரில் டப்பிங் பார்த்துட்டு அந்த படத்தை நிறுத்திட்டார். அப்புறம் சரி பண்ணி அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வெளில வந்தது. ஏனென்றால் இன்றைக்கி சினிமா நல்லா இருக்கணும்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் சினிமா நல்லா இருக்குமே தவிர அந்த சினிமாவில் நாம் நல்லா இருக்கணுன்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க நினச்சா அது சரியாக வராது.
கண்ணன் ரவி மிகப்பெரிய சக்ஸஸ் லைஃப்பில் அடைய வேண்டும். அதற்கு உண்டான உறுதுணையாக நாங்கள்லாம் இருப்போம். நண்பர்களாக, நல்ல நண்பர்களாக இருப்போம். இந்த வெற்றிக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னுடைய சின்ன ஆனர் உங்கள் சார்பாக. என்ன கண்ணா? மைக் வாங்கிக்கோங்க. சௌத்ரி சார், உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜீவா ப்ரோ தான். உண்மையிலேயே வந்து கேட்க மாட்டார், அதுக்குள்ளே வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கு. அவர் வேறு ஏன் நான் வேகமாக ஓடி வந்தேன்னா அவர் எங்கேயோ போகிற மூடில் இருந்தார். சீக்கிரம் பேசுங்கப்பா, மூட போகிறாங்கன்னாரு. என்ன அப்படின்னே, கவுண்டர், ஃபுட் கவுண்டரு. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ப்ரோ சொன்னது கேட்டுச்சா இல்லையா ஜீவா? சரி ஓகே, நான் விட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அது கேட்டதுனால தான் இந்த பக்கம் திரும்பல. அதாவது ஹீரோயினை பற்றி சொன்னாங்க சின்ன வயசில் அப்படின்னு. ஹீரோயின் சொன்னது ஜீவாவோட சின்ன வயசில். அது வந்து அப்படி எடுத்துக்கணும். அவங்க வந்து மனசால மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படம் நடிச்சிட்டு நான் ஃபாசில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக், ஐயோ அவ்வளோ வேணாம் சார், கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது அப்படி கொண்டு வந்து அந்த பூவே பூச்சுருவா பண்ணும்போது ஒரு நாளில் தெரிஞ்சு போச்சு, இவங்க தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி. மலையாள படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய இது ஒன்று. சின்ன வயசுலேருந்து நான் பண்ண பல படங்கள் மலையாள படத்துடைய ரீமேக் தான். அது வந்து யதார்த்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய, நாங்கள் ஒரு கதாநாயகன் ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எதிர்த்தாப்பில் டெல்லி படம், நியூ டெல்லி படம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கு. இது 4 மணிக்கு எடுக்கணும், இது 6 மணிக்கு எடுக்கணும், ஃபுல் ஸ்கிரிப்ட். அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட், அந்த டெடிக்கேஷன் தான் அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கும் அவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறது. சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், கதை தான் நாங்கள் கேட்போம், இது யாருடைய கதை, யார் நடிக்க போகிறாங்கன்னெலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அவர் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை மனசில் வச்சுருப்பார், எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தோணும் அப்படின்னார். அதுதான் கரெக்டான சிஸ்டம். ஆமாம், அப்போது கதைக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக செட் ஆகும் போதே 50% சக்ஸஸ் வந்துடும். அதற்கு பிறகு அதர் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஈஸியாக ஜெயித்துருவாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக எடுத்தோன்னே ஜாக்பாட் அடிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் 3 முறை விழுந்து எழுந்தவர். ஸோ இனிமேல் உங்களுக்கு விழறதுங்கிறதே கிடையாது. அதை நீங்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச சீமான்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இப்போது சீமான் இந்த பக்கம் திரும்பினா என் பக்கம் வாங்குறாங்க, அந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் வாங்குறாங்க. நான் என்றைக்கும் எந்த பக்கம் வரமாட்டேன்னு தனியாக உட்காந்துருக்கார் பாருங்க, அதுதான். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சீமான் இன்னும் 10 வருஷத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு சீமானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல நாம் ஜெயிச்சா போகிறோம்னு நினைக்காம எனக்குன்னு ஒரு இடம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தமிழ் சொன்னீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இனிமேல் சக்ஸஸ் மீட் தமிழ் சினிமாவில் அடிக்கடி நடந்தால் இண்டஸ்ட்ரி மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you so much, Kannan Ravi sir. Thank you so much, Deepak sir. Thank you, S. V. Shekhar sir. மனமார்ந்த நன்றிகள். Thank you.